சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். பாடலை மாற்றி எழுத வைத்த எம்ஜிஆர். அன்பே வா படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான ரகசியம் அது என்ன தெரியுமா? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எம்ஜிஆர் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமானால் உடனடியாக அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 1966ஆம் ஆண்டு ஏவிஎம் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் சரோஜாதேவி நடிப்பில் வெளியான வண்ணக்காவியம் அன்பே வா. இந்த படத்தில் இடம்பெற்ற புதிய பறவை உருவானது, அது பாதையை தேடி பறந்தது என்ற பாடல் இன்றும் பலரின் ஃபேவரட் லிஸ்டில் உள்ளது. ஆனால் இந்த பாடல் வரிகள் முதலில் எழுதப்பட்ட போது எம்ஜிஆர் அதற்கு சிறிய திருத்தம் செய்ய சொன்ன சுவாரஸ்யமான பின்னணி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாடலாசிரியர் வாலி அவர்கள் முதலில் இந்த பாடலை எழுதிய போது பழைய பறவை மறைந்தது, புதிய பறவை உருவானது என்று வர அமைத்திருந்தார். மெட்டை கேட்டு பார்த்த எம்ஜிஆர் வாலியை கூப்பிட்டு, வாலி, பழைய பறவை மறைந்ததுன்னு எழுதினா நாம் பழைய விஷயங்களை அல்லது பழைய ஆட்களை மறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. பழைய ஆட்கள் அல்லது பழைய விஷயங்கள் நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. பழசு நிறையா நடந்திருக்கும், நம்மளுக்கு கஷ்டமான விஷயங்களும் நடந்திருக்கும், சோகமான விஷயங்களும் நடந்திருக்கும். அப்பொழுது பழைய ஆட்கள் நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. பழசை மறந்து புதுசை ஏற்றுக்கக்கூடாது, பழசும் வேணும் புதுசும் வேணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்களை பழைய ஆட்களை ஒதுக்குற மாதிரி ஆகிடும். நம்ம எதையுமே எதிர்மறையாக சொல்லக்கூடாது, நேர்மறையாக தான் இருக்கணும்னு அன்போடு சுட்டி காட்டினார். உடனே வாலி எம்ஜிஆர் சொன்னதுக்கு சிறிதும் முகம் சுளிக்காமல், சிறிதும் கோவப்படாமல், நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லவே இல்லை. வாலி சரி அப்படின்னு சொல்லிட்டு, புதிய பறவை உருவானது, அது பாதையை தேடி பறந்தது அப்படின்ற வரிகளை மாற்றாரு. இதை கேட்டதும் எம்ஜிஆர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து வாலியை கட்டிப்பிடிச்சு பாராட்டுறாரு. பாடலின் வரிகளில் கூட மக்களுக்கு நல்ல கருத்து மட்டுமே போய் சேரணும் என்பதில் எம்ஜிஆர் எவ்வளவு கவனமாக இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி எம்ஜிஆர் சொன்னோன்னு, நான் ஒரு பாடலாசிரியர், நீ நடிகர் தானே, நீ சொல்கிறத நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி வாலி கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் எம்ஜிஆர் சொன்னதை அப்படியே செஞ்சார். இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.